இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஜூனியர். இங்கே மெக்சிகோலையா இருக்கு, அமெரிக்காவா தெரியாதுடா. இது எதிர்பார்த்து வரல. நான் ஸ்னோ இருக்கு, எல்லா பக்கமும் ஸ்னோ இருக்கு. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா மவுண்ட் ஃபூஜி, மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்ல நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம வந்து 20,000 லீஸ் அண்டர் தி சீ அப்படிங்கிற ரைடுக்கு போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூ அங்கே வரைக்கும் நிற்குது. உள்ளேருந்து வந்து நாங்கள் காட்டுறோம். இது ஏதோ அண்டர் வாட்டர் கூப்பிட்டு போய் ஏதோ பண்ண போகிறாங்க. இதுலேயே கிளியராக டீட்டெயில்ஸ் இல்லை, பட் ஜாலியாக இருக்குது, போய் பார்க்கலாம். போன வாட்டி நம்ம டிஸ்னி லேண்ட் போயிருந்தோம் பாரிஸில். டிஸ்னி லேண்டில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வாட்டர் ரைட்ஸ். ஸோ டிஸ்னி சீ இப்போ நம்ம இருக்கிறது, போய் பார்ப்போம். ஆக்சுவலி அந்த ரைடு வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போனதுக்கு போகிறதான்னு எனக்கு தெரியல. இங்கே ஆக்சுவலி இன்னைக்கு ஏதோ 40th anniversary ஏதோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லா ரைட்ஸ்லையுமே இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது. டோக்கியோ டிஸ்னி சி ஆப் ஒன்று. இந்த ஆப் நீங்கள் வந்துட்டு உள்ளே வரப்போவே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் மூலயமா நம்மளுக்கு ப்ரீமியர் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் பே பண்ணி இந்த க்யூலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் ஒரு ரைடுக்கு தான் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுது. மற்றதெல்லாம் நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. மார்னிங் எல்லாம் என்ட்ரு ஆகிறப்பவே வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா எதுக்கெலாம் இருக்கோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. வந்துட்டு டிஸ்னி சீக்கு இங்கே வந்ததே மெயினாக ஒரு ரைடுக்காக. இங்கே ராப்பன்சல் ரைடு இருக்குது. நீங்கள் டேங்கிள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னோட தங்கச்சிக்கு எங்களோட ஃபேமிலிக்கு வந்து டேங்கிள் வாஸ் அவர் என்டையர் சைல்ட்ஹுட். அதுக்கு எங்களுக்கு ப்ரீமியம் ஆக்சஸ் கிடைச்சிது. அதுக்கு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த ரைட்லாம் ஓகே, பரவாயில்ல. ஓ, அப்படியா விஷயம். இப்போது நாங்கள் அந்த டேங்கிள் ரைடுக்கு போக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து அதுதான் இதுதான் பாஸ்கல். நீங்கள் இன்கேஸ் பார்த்தது இல்லைன்னா இதுதான் ராப்பன்சலோட பெட். கெமிலியன் தானே? ஆமாம், கெமிலியன். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆக்சுவலி இங்கேருந்தே ராப்பன்சலோட டவர் தெரியுது. அங்கேருந்து பாடிக்கிட்டு இருக்கா. யாருக்கு பாடுறா? எனக்கு தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மவுண்ட் ஏங்க எது பேசுனாலும் இப்படி காட்டினா நாங்கள் என்ன இது செட்டு மாற்ற சொல்கிறீங்களா? மவுண்ட் ஃபூஜி. டிஸ்னிலேண்ட் போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்ட். எல்லாருமே ரொம்ப நடந்ததுனால தூங்கினோமான்னு கேட்காதீங்க. நல்லா வாயை பொழுந்துட்டு தூங்கினோம் எல்லாருமே. அதனால இப்போ எனக்கு பிரெயின் வந்து அப்படின்னு பஃபர் ஆகிட்டு இருக்கு. அதனால் காலைல ஒரு 1 hour லேட்டாக தான் யூஸ்வலாக கிளம்புறதை விட கிளம்பணும். சாரி, வாய் நல்லா கொள்ளறது. இப்போவே இன்னைக்கு ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அதனால் போய் பார்ப்போம். இங்கேருந்து போட் ரைடு எடுத்துட்டு அந்த சைடு போகலாம். போட்டா? போட்டில் போகிறோமா? அது கட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்னோட மன்னிப்பை தெரிவிக்க விரும்புகிறேன்.
ஏன்னா நான் உங்கள் முன்னாடியே 2 பேக்கெட் சுகரு, 1 கப்பு சுகர் சிரப்பு, பால் க்ரீம் இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு இருக்கேன். காஃபி இவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா. எங்கே வந்தாலும் இது ஒரு செட்டு எல்லாருக்கும் வாங்கிடுவோம், எல்லா ஊர்லேயும் வாங்கிடுவோம். ஃபேன் டோரிமான் ஃபேன் இது வந்து நம்ம சோஃபிக்காக வாங்கியிருக்கோம். மண்டையில் ஹெலிகாப்டர் போட்டு பறப்பான்ல அந்த ஹெலிகாப்டர். அவர் வந்தோடனே நமஸ்தே சொன்னார். நமஸ்தே ஆமாம் சொல்லு போய் நமஸ்தே. Namaste. Doraemon, sorry, I like Doraemon. Say me, I like. நம்பர் வந்து 2 2 3 ரெண்டையும் கூட்டா 3 ரெண்டையும் கூட்டா 4 4 3 கூட்டா 7. நம்ம தலையோட நம்பர்ல போறோம். மவுண்ட் எவரெஸ்ட் சாரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அவனே வந்து அங்க இருக்க வா மறைச்சுக்கோ இஷ்டத்துக்கு பண்ணு. இங்க நில்லு. அவனே வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா அவனே வந்துட்டு நான் வந்து டிராஃபிக்ல இருக்கேன், பார்க்கிங்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டோம். அதனால போட்டோ அனுப்புறாரு. அதாவது எங்க பார்த்தாலும் அக்கா தங்கச்சி தான். எனக்கு ஒண்ணு புரியல. பேசவா நம்ம இப்போ? சார் ஒரு நிமிஷம் சார். ஓவா குந்தாய் கெட்ட வார்த்தை பேசுறேன். அங்கதான் இருக்கும். ஓவா குடானி ஜாப்பனீஸ்ல ஓவா குந்தாய் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஓவா குந்தாய் கெட்ட வார்த்தையில பேசாதடா. ஓவா குடானி தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது, சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். நல்லா குளிருது, கையோரையுது காலோரையுதுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் அங்கே வந்துருக்கு இந்த புள்ள. அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு. அங்கே வச்சிருந்தாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம். ஏதோ பிளாக் எக் அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து இன்னும் 7 வருஷம் வாழ்க்கையில் கூட்டுமாமா. எனக்கெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு வேணா போய் சாப்பிடுங்க. நம்ம வர வழியில் வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. வியூ நார்மலாக இருக்குது, பட் பெட்டர் வியூஸ் தான் நமக்கு போயிட்டுருக்கோம். ஏன் அவ்வளோ கூட்டம்னு கேட்டதுக்கு அங்கே ஒரு பிளாக் எக் பார்த்தோம்ல, அந்த பிளாக் எக் சாப்பிட்றதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. அது அவ்வளோ ஃபேமஸ் ஆகும். தெரியுது இந்த சைடில் க்ளவுட்ஸ் மறைச்சு இருக்கிறதுனால நம்மளை ஆப்போசிட் சைட் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இதெல்லாம் இல்லாமல் கிளியர் வியூ கிடைக்குமா? நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறேன் நான். இது எதிர்பார்த்து வரல நான். ஸ்னோ இருக்கு, எல்லா பக்கமும் ஸ்னோ இருக்கு. சோதிக்காதீங்க. அக்ரெசிவா இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, இப்போ ரொம்ப குளிருது. சாமி வேற. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் பேர் டீம்ஸ் லேப். அங்கே ஒருத்தி பசியில் இருக்கா. டீம்ஸ் லேப். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். டிக்கெட்டை பார்த்தேன், ரெண்டும் இல்லை. டீம் லேப் எஸ்ஸே இல்லை. என்ன ஜாலியாக இருக்கா? இல்லை நல்லா சன்ஸ்கிரீன் போட்டு அப்பிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி சன்னின்னு இருந்துச்சு, ஃபுல் சன்ஸ்கிரீன் போட்டு. மோஸ்ட்லி சன்னின்னு நீ பார்த்து நீ மட்டும் ரெடியாக கிளம்பிடுவேன்ட்ட. நான் என் கண்ணால் பார்த்தேன். அவன் பச்சையாக போய் பண்ணுறான். நல்லா ஹேர் ட்ரையர்,
மாய்ஸ்சரைசர், சீரம், ஹேர் ட்ரையர் மூஞ்சிக்கு போடுவாங்க யாரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா அந்த மாதிரி கிரீனா போய் சொல்றேன். ஃபேஸ் வாஷ் போட்டேன், சீரம் போட்டேன், அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டேன், சன்ஸ்கிரீன் போட்டேன். 4 போட்டிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜிடி ஹாலிடேஸ்க்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஒன்று இருந்தது. சோஃபிக்கு என் தங்கச்சிக்கு வந்து ரிட்டர்ன் போற ஃபிளைட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்தது. பிகாஸ் இந்த UAE இஷ்யூ இருக்கிறதுனால டிரான்சிட் வந்து கேன்சல் ஆயிருந்தது. எங்களுக்கு ஆல்டர்னேட் ஃபிளைட் ஆப்ஷன் இந்த டேட்குள்ள போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வேற இருந்தது. நேற்று ஈவினிங் மேல சுத்தி பாக்குறதுலாம் முடிச்சு லைட்டா டென்ஷன் ஆயிடுச்சு. பட் ஜிடி ஹாலிடேஸோட ஹெல்ப் இருந்ததுனால இப்போ அவளுக்கு டிக்கெட் கொஞ்சம் ஈஸியா புக் பண்ண முடிஞ்சுது. அவங்க புக் பண்ணிட்டாங்க. நம்ம ரிட்டர்ன் வந்த அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஜிடி. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா வந்து என்ஜாய் பண்ண முடியறது வந்துட்டு ஒரு ஆப் இருக்காமா. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணா அங்க உள்ள அந்த LED டிஸ்பிளேல வந்து சில அனிமல்ஸ்லாம் கேப்சர் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுமா. லைட் பண்ணி கலராக படிக்கட்டு ஏற போகிறாங்க. உங்களுக்கு ஆமாம் இருந்தால் சரி. ஒரு மாதிரி தலை சுற்றுது கீழே பார்த்தா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டிராயிங் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நிறைய காம்படிஷன் அனுப்பிச்சு பழக்கி விட்டாங்க. லாஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக உட்காந்து வரைஞ்சது வந்துட்டு காலேஜ் டைமில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓனாக வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் போனால் டக்குன்னு வந்து குவிக் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் தான் வந்து போன ட்ரிப்பில் நான் பண்ணேன். பட் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம டைம் ஒதுக்கணும்ல, அந்த மாதிரி ஒதுக்கி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். கரெக்ட், அதான் என்னோட தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். கலர் பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இது நம்ம வரைஞ்சது அப்படின்னு தெரியறதுக்கு. அந்த ஸ்க்ரீன்ல நிறைய இருக்கு. கால் நினச்சிட்டு வந்து டவலை யூஸ் பண்ணாமல் இதில் நடந்திருந்தாலே கால்லாம் வந்து வைப் ஆயிருக்கும். உள்ள வந்துட்டு இப்போ எப்படி வெளில போகிறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டு போகலாமா தள்ளிட்டு? போகக்கூடாது. எப்படி வெளில போகிறது? நடந்துருச்சு, அது புதஞ்சிருச்சு தண்ணிக்குள்ள. தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மைண்ட் அங்கே தான் போகுது. எதுவாக இருந்தாலும் மெதுவாக பண்ணலாம். அவன் தள்ளி விட்டான், மூஞ்சியில அடிச்சப்பா. அம்மா சாரி. லாஸ்ட் ஒன் ஆக்சுவலி தலையெல்லாம் பயங்கரமாக சுற்றிடுச்சு. ஏமா நல்லா சாப்பிட வேற இல்லையா? ஆனால் வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம். இருக்கிற பீச் வந்து ஆர்டிஃபிஷியல் பீச்சா, இதுனா மேன்மேட் பீச். ஸோ 2 பீச்சாக பிரிச்சிருக்காங்க. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் அங்கே வேற போகணும். ஸோ அந்த டோக்கியோ ட்ரிஃப்ட் படத்துலலாம் வர அந்த கார் ரேசிங், கார் சீன்ஸ்லாம் இங்கே தான் வரும். ஸோ இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஜூனியர். மெக்சிகோலையா இருக்கு, அமெரிக்காவா தெரியாதுடா. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்கே இருக்கு? நியூயார்க்ல தானே இருக்கு. ஆமாம், நான் நியூயார்க்ல தான் இருக்கேன். பிரான்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வச்சாங்களாமா. அதுக்கப்புறம் காப்பி அடிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ இது காப்பியோட காப்பியா?
நம்ம இங்க வந்த நாள்ல இருந்து நியூஸை பார்த்ததை விட சதீஷ் தேடினது தான் இருக்கான். அவனா காணாம போயிடும். ஏதாவது அக்காவை பாத்துற வேண்டியது, அக்காவை பார்த்தாலே அப்படியே வாயை போட்டு நின்ற வேண்டியது. இல்லை நான் ஃபோட்டோ எடுக்கலான் இருந்தேன். அவங்கள போட்டு தேங்க்யூ நீ போப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க நம்ம கடைசியா பார்த்தோம்? காந்தாரா 2ல. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்ட ஆம்யூ ரைஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனால் அதுதான் ஓஜி ஆம்யூ ரைஸான்னு தெரியல. இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மொத்த கடையே ஆம்யூ ரைஸ்க்கு டெடிக்கேட்டடாக இருக்குது. ட்ரை பண்ணு. ஏதோ வெட்டுனா அப்படி கொட்டுமே, அது இல்லையா? அது வெட்டுனா அதுக்கு நீ வெட்டணுமா? அதை தனியாக பிக்கக்கூடாது. படிங்கடான்னு இது இப்படி ஆம்லெட்டோட இப்படி எடுக்கணும். நான் தான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு. நல்லா இல்லையா? அதை சாப்பிட்டு அப்படியே அந்த டேஸ்டோடய விட்டுருக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம். அதனாலதான் பார்த்து எனக்கு பிடிக்கல. எனக்கு ஃப்ரைட் சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும். இந்த நல்லா இருக்குது குடி. டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? இந்தா நான் நந்தி வச்சுக்கோ. ஓகேவா? இது வந்துட்டு ஹச்சிகோன்னு ஒரு டாகோட ஸ்டாச்சு. ஒரு படம் இருக்குது ஹச்சிகோ அப்படின்னு. நாங்கள் வந்து ஸ்கூல் டைமில் இருக்கும்போது பார்த்த ஞாபகம் இருக்குது. பார்த்து நைட்டெல்லாம் அழுது 2 நாள் ஃபீவர் வந்து. அந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அவன் தான் இவன். ஷிபுயா கிராசிங். ஆக்சுவலி கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்படி மேடாக இருக்கும்னு தெரியல. எல்லாருமே சிங்கிள் போட்டோன்னே நேராக ஓடி போய் நடு ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் போனாங்க. ஆக்ஷன் ஆஃப் செகண்ட். இங்கே ஒருத்தன் ஓட ரெடி ஆகிட்டு இருக்கான். எறும்பு மாதிரி எல்லாரும் போறாங்க. ஓட ரெடியா? ரெடியா நிற்கிறாங்க. க்ரீன் விழுந்தோன்னா எப்படி ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. ரெடி? Foto.